வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி சினம் எழாத மனம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். வாரம் ஒரு முறை ஏற்படுத்தி கொள்ளும் 1 மணி நேரத்தில் அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து ஆராய வேண்டும். சினம் தோன்றும் காரணம், சினத்தின் தீமை, சினத்தை ஒழுகி எடுத்த முயற்சி, அடைந்த வெற்றியின் அளவு, இனியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ற முறையிலே ஆராய வேண்டும். மீண்டும் சங்கற்பம், மீண்டும் வாத்து என்று முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? ஒவ்வொரு கணமும் கூட தற்சோதனையாகவே இருக்க வேண்டும். சென்ற கணம் நான் பேசியது சரியா? சென்ற கணத்தில் எனக்கு ஏற்பட்ட மனநிலை சரிதானா என்று ஒவ்வொரு கணமும் சோதனையாகவும் ஆராய்ச்சியாகவும் கழிய வேண்டும். தவத்தினால் ஏற்பட்டிருக்கும் மனத்தின் விழிப்பு நிலை இந்த வழியில் பெரிதும் துணையாக இருக்கும். இவ்வாறு செய்து வந்தால் ஒரு 6 மாதத்திற்குள்ளாக சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவமாகவே திகழலாம். சினம் எழாத மனம் பிரகாசமாக இருக்கும். சினம் அகன்ற ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் எவ்வளவு இனிமையோடும் அன்போடும் பழகுகிறார்கள், அவர் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதென்று கவனித்து பார்க்க வேண்டும். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பார்கள். அருட்தந்தை அவர்கள் இதை அடிப்படையாக கொண்டு கவியரசர் கண்ணதாசன் பிள்ளைகளுக்காக எழுதியிருப்பார் அறிவுரையாக இந்த பாடலில். ஆனால் அது பெரியவர்களுக்கும் பொருந்துகிறது என்பதை இப்போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளமென்ற சூரியனை கோபம் மூடுது, நம் உள்ளமென்ற சூரியனை கோபம் மூடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரென்று, பிள்ளைகளாயிருந்தவர் தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார், கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணெதிரே தோன்றுகின்ற தெய்வங்களானார், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரென்று. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.